இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டுள்ள பட்டலந்த வதைமுகம் தொடர்பான குற்றச்சாட்டுக்கு ரணில் விக்ரமசிங்க பதிலளித்திருக்கிறார். காணொலி மூலம் வழங்கியுள்ள இந்த பதிலில் பட்டலந்த வதைமுகம் தொடர்பாக தம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அர்த்தமற்றது என்றும் இது தொடர்பாக 25 வருடங்களுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தப்படுவது யதார்த்தமற்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 1987-90 ஆண்டு காலப்பகுதியில் ஜனதா விமுக்தி பெரமுன என்ற தற்போதைய அரசாங்கத்தின் கட்சி மேற்கொண்ட பல்வேறு பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பாகவே பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கைகளை சமர்ப்பித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் தாம் ஒரு சாட்சியாளராகவே அழைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 1987-90 ஆண்டு காலப்பகுதியில் ஜனதா விமுக்தி பெரமுன என்ற தற்போதைய அரசாங்கத்தின் கட்சி பல்வேறு நாசகார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது பட்டலந்த பகுதியில் ஒரு வீடு ஒன்றை பாதுகாப்பு படையினருக்கு தயார் செய்து கொடுக்குமாறு அப்போதைய பாதுகாப்பு பிரதியமைச்சர் ரஞ்சன் விஜயரட்ன தம்மை கேட்டுக்கொண்டதாகவும் இதன் அடிப்படையிலேயே தாம் ஒரு வீடு ஒன்றை தயார்படுத்தி கொடுத்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். இதனை தவிர வேறு எந்த விடயத்திலும் தம்மை ஆணைக்குழு குற்றம் சுமத்தவில்லை என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். வடக்கு மிஸ்ரோனியாவில் இரவு விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 59 பேர் பலியாகினர், 155 பேர் வரை காயமடைந்தனர். இந்த விபத்து நேற்று அதிகாலை ஏற்பட்டிருக்கிறது. இதன்போது ஏராளமான இளைஞர்களும் யுவதிகளும் குறித்த சம்பவத்தின் போது பிரசன்னமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 1500 பேர் இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போதே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சியின் போது வான வேடிக்கைகள் காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் இந்த வான வேடிக்கைகள் இருந்து ஏற்பட்ட தீப்பொறியே தீப்பரவலுக்கான காரணம் என்றும் ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐபிஎல் போட்டியின் பின்னர் இங்கிலாந்துக்கு விஜயம் செய்துள்ள இந்திய டெஸ்ட் அணிக்கு ரோஹித் சர்மாவே தலைமை தாங்குவார் என்ற தகவல் தற்போது கேள்வியாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே அவரே அந்த அணிக்கு தலைமை தாங்குவார் என தகவல்கள் வெளியாகியிருந்தன. என்றாலும் கூட இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தற்போது அந்த பொறுப்பை தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு வழங்கியிருக்கிறது. முன்னதாக சொந்த மண்ணிலும் அதே போன்று ஆஸ்திரேலியாவிலும் இந்திய அணி படுதோல்வி கண்டிருந்தது ரோஹித் சர்மாவின் தலைமையில். எனவே அவரை வைத்துக் கொண்டு மீண்டும் இங்கிலாந்து அணிக்கு அவரை தலைமை தாங்க விடுவதா என்பது குறித்து தற்போது யோசிக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் இடம்பெற்ற சாம்பியன்ஸ் கிண்ணத்தை ரோஹித் சர்மா தலைமையிலான அணி வென்றது. என கூட டெஸ்ட் போட்டிகளின் போது ரோஹித் சர்மாவின் திறமை வெளிக்காட்டப்படவில்லை. இதன் காரணமாக அவர் டெஸ்ட் போட்டிகளில் இடம்பெறுகின்ற போதிலும் அவர் தலைமையை ஏற்கக்கூடிய நிலைமையில் இருப்பாரா என்பது குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. எனவே இறுதி முடிவோ நிச்சயமாக கௌதம் கம்பீர் கையிலேயே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.